தன் மீது பழி போடுறாங்க, தன்னை குறித்து திட்டமிட்டு அவதூறு கிளப்புகிறார்கள், தன்னுடைய படத்தை முடக்கினார்கள். இப்படி எல்லா வகையிலும் என்னை முடக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்னா, நான் உங்களுக்காக வந்துட்டேன், அதுவும் நல்லது செய்ய வந்திருக்கிறேங்கிற காரணத்தினாலேயே எனக்கு இவ்வளவு அளவில்லாத அழுத்தங்கள் தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரே ஒரு காமராஜர் தான் இருக்கணுமா? ஒரே ஒரு அண்ணா தான் இருக்கணுமா? ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்கணுமா? ஏன் அவர்களை போல இன்னொருவர் வரவே கூடாதா? அதனாலதான் நான் வந்திருக்கிறேன், நான் தான் இன்னொரு காமராஜர்னு வாயை திறந்து சொல்லலையே தவிர அப்படிதான் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அதுக்கு இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் என்ன முடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக மக்களிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார். சார், இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திரு விஜயனுடைய அரசியல் பிரவேசம் என்பது ஒரு மிக வருத்தமான தொடர்கதையாக மாறிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்கதையா இருக்கு. அது இருக்குமா அல்லது ஒரு சிறுகதையாக முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா திரு விஜய் அவர்கள் நான் பேசுறது கேக்குறதா? கேக்குது சார், கேக்குது, பேசலாம். திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, அரசியல் தான் நிறைய பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், அதாவது 41 பேர் ஒரு வெரி இன்னசென்ட் பீப்புள், அது சில குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் இறந்து போய் இருக்கின்றார்கள். அதெல்லாம் செத்து போனதுக்கு காரணம் என்ன? அவங்க ஏதாவது பெரிய தியாகத்தை புரிய வேண்டும் என்பதற்காக இவர் ஏதோ பெரிய தியாகம் செய்து விட்டார், இவருக்கு துணையாக நின்று நாங்களும் உயிர் தியாகம் செய்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவங்க ஏதாவது சத்திய பிரமாணம் எடுத்துட்டு அங்க வந்தாங்களா? அவ்வளவு பேர் செத்து போனாங்களா? அப்படி இல்லவே இல்லையே. மாறாக அந்த 41 பேர் இறந்து போய் இருக்கின்றார்கள் என்று தெரிந்தும் கூட உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று அந்த பிரைவேட் பிளேன்ல ஏறிட்டு சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் திரு விஜய் அவர்கள். ஆகவே இவர் இவருக்கு எல்லாரும் கெடுதல் பண்ற மாதிரியே இவர் இன்னும் மனித புனிதர் போலவும் பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏனென்றால் இப்ப உதாரணமா சொல்றேன், திரு காமராஜரை பத்தி அவர் பேசுறாரு, அதெல்லாம் பத்தி பிறகு பேசுவோம். காமராஜரை பத்தி பேசும் பொழுது எனக்கு கடந்த கால ஒரு நினைவு வருகின்றது. அவருக்கு அதாவது நான் சொல்றது சுதந்திர போராட்டத்தின் போது, இது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, இது நடந்த சம்பவம் என்பது சிதம்பரம் வருகல, அதனால எனக்கு ரொம்ப நன்றாக அதை பற்றி பெரியவர்களா சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சமயத்துல அவரு இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் உத்தரவிட்டது, ஆங்கில அரசாங்கம். அப்படின்னா அவர் அதுல தப்பிக்கிறதுக்காக, ஏன்னா நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஒரு மாட்டு வண்டியில வைக்கல் அந்த வைக்கல்லாம் போட்டு வச்சிருக்கின்ற அந்த மாட்டு வண்டியில ஏறிட்டு சிதம்பரம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். பயங்கரமான பசி அவருக்கு, ஏன்னா எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஒண்ணுமே வழி இல்லை. கடைசியில நடராஜா கோயில்ல உண்டகட்டின்னு சொல்லுவாங்க, சாயம் மத்தியான வேளையில சாப்பாடு கொடுப்பாங்க, அது சாமான ஏதோ உணவு உண்பதற்காக ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. அதை வாங்கி தன்னுடைய பசி ஆற்றி கொண்டவர் என்பது திரு காமராஜ் அவர்கள். அதாவது தமிழ்நாட்டினுடைய பிறகு அவர் முதல்வராக ஆகின்றார். ஆனால் அவர் கடுமையான பசி, அது நாட்டுக்காக நலம் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாத்தையும் தொடர்ந்து ஒன்றுமே இல்லாத நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு அவதிகள் எல்லாம் பட்டிருக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். இவருக்கு ரொம்ப சௌக்கியமான வாழ்க்கை, பிரைவேட் ஜெட்ல அவர் பயணம் செய்கின்றார். யாரு கேட்டாலும் ஒண்ணு அதுக்கெல்லாம் பதில்லாம் கிடையாது. ஒரு பிறகு அந்த இறந்தவர்களுக்கு அனுதாபம் கூட தெரிவிக்கலன்னு இப்ப பிரஸ்லையும் பொதுமக்களும் எல்லா இடத்துங்களும் பேசு பொருளாக ஆன பிறகு அந்த குடும்பங்கள் எல்லாம் ஒரு சில பேர் வரக்கூட இல்லை, அவங்களெல்லாம் மகாபலிபுரம் அழைச்சு ஒரு ரெசார்ட்ல கூப்பிட்டு அவங்களோட
வருத்தம் தெரிவிச்சாரு. இது வரைக்கும் கேள்வியே படாத சமாச்சாரம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு வகையிலே வருத்தம் தெரிவிக்கிறங்கிறது அரசியல் சரித்திரத்துல இது வரைக்கும் கேள்விப்படாத சமாச்சாரம். ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் அவர் தன்னை பத்தி ரொம்ப உயர்வாக பேசுகிறார். ரெண்டாவது, சினிமா படம் எடுத்ததுல பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அதை சரி செய்ய வேண்டியது அவரோட கடமை. அதற்கு இவங்க டிஎம்கே நிறுத்திட்டாங்க, அவங்க நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது யாரு எதையும் நிறுத்தல, நிறுத்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆகவே இதெல்லாம் யாருக்கும் மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறது. மூன்றாவதாக, எம்ஜிஆரோட இவரோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? காமராஜரோட கம்பேர் பண்ண முடியுமா? இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்களை பற்றி எல்லாம் தன்னையே தானே உயர்த்தி கொண்டு தானும் அவர்களுக்கு ஈக்குவலண்டாக தன்னையை பற்றி நினைச்சு கொள்ளுங்கிறது ரொம்ப கேவலமான சமாச்சாரம். ஒரு காமராஜர் என்றால் ஒரு காமராஜர் தான், அண்ணா என்றால் அண்ணா தான். அதே போல ஒரு எம்ஜிஆர்னா அவர் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். 1980 எலெக்ஷன் இருக்கிறார். அவருடைய ஆட்சி அநியாயமாக கலைக்கப்பட்டது. அந்த நேரத்துல அவர் ஒரு பாத்திமாவை கட்டி கொண்டு ஒரு கையில ஒரு சோடா வச்சு நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணு கொடுத்தார். மக்கள்லாம் அதெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. உடனே எல்லாரும் மக்கள் அவருக்கு இருந்த எதிர்ப்பு எல்லாத்தையும் தாண்டி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு மீண்டும் அவரை ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். அந்த எம்ஜிஆர் எவ்வளவு கஷ்டப்பட, நான் பிச்சை எடுத்தாவது சத்துணவு திட்டத்தை தொடர்வேன் என்று சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு உத்தமமான குணமுடைய எம்ஜிஆரோட நீ கம்பேர் பண்ண முடியுமா? காமராஜரோட கம்பேர் பண்ண முடியுமா? இப்படி எதுவுமே புரியாமல் எனக்கு இன்னும் கெடுதல் பண்ணிட்டாங்க சினிமா, நான் இன்னும் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். என்ன இழந்துட்டு வந்துட்டீங்க? உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க வெளியிலேயே வரல சார். கொஞ்ச நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணின உடனே தாங்க முடியல அவரால். அந்த வேர்வையில இருக்க முடியல, அந்த ஹீட்டை தாங்க முடியல. எப்படி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்க அந்த திரு விஜய் அவர்கள், அவரையும் மற்றவர்களையும் காமராஜரையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது அபத்தமானது. அவருக்கு இன்னும் எல்லாரும் கெடுதல பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அனுதாபம் தேடுவது என்பது சிரிப்புக்கு உரிய விஷயம். அதே போல மக்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே தான் அவருடைய பேச்சு இருக்கின்றதை ஒழிய ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனாகவே பேசல. எழுதி கொடுத்ததை வச்சு படிக்க வேண்டியது, நெற்று பண்ணி அதை ஒப்பிக்க வேண்டியது, அதுக்கு பிறகு ஒரு லெவலுக்கு மேல தொடர்ந்து பேச முடியாதபடிக்கு திக்கி திணறி அவர் அந்த பரப்புரையெல்லாம் செய்ய வேண்டியது. இதெல்லாம் பார்த்தா இவருக்காக அனுதாப அலை வந்துட்டா மாதிரியும், எல்லோ மக்கள் தான் இவருக்காக ரெடியா இப்பயே ஓட்டு போட தயாரா இருக்க மாதிரியும், இவருக்கு எவ்வளவு கெடுதலாம் பண்ணி இவர் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அரசியல் நீடிக்கின்றார் என்கின்றதும் நகைப்பிக்கிற உரிய விஷயம். ரொம்ப அபத்தமானது. அவருக்கு மெச்சூரிட்டியே இல்லைங்கிறதும், அரசியல் அனுபவம் ஞானம் எதுவுமே இல்லாத ஒரு மனிதராகத்தான் பார்க்கிறேன். இன்ஃபேக்ட் இட் இஸ் a disaster for தமிழ்நாடு. அவர் அரசியல்ல நுழைஞ்சது என்பதே இட் இஸ் a very big disaster என்றுதான் குறிப்பிடுவேன். ஓகே சார், ஓகே, பேசலாம்.